புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஏஎம் காமராஜ், விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர், அதிமுக. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நோட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதாவது வான்வெளி அப்படிங்கிறது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது இல்ல. ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய வான் எல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்தியாவுடைய வான் எல்லையில ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் எச்சரிக்கை, இதுல வந்து விமானங்கள் பயணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்தியா வெளியிட்டிருக்கிறது. இப்ப இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தோடைய 2வது பொருளாதாரமா இருக்கக்கூடிய ஐரோப்பா, அதுக்கப்புறம் வந்து உலகத்தோடைய 4வது பொருளாதாரமாக தற்போது இருக்கக்கூடிய இந்தியா, இரண்டும் ஒரே தட்டில் வந்து இணைகிறது. இதோடைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டோடைய மிக முக்கியமான ஒரு லைன் அப்படிங்கிறது அதுதான். இப்ப இதன் மூலியமா என்ன நமக்கு நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏற்றுமதி அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வைத்து வரக்கூடிய நகர்வுகள், குறிப்பா வெனிசுலால போய் அவங்களுடைய அதிபர் மதுரோவை வந்து நேரடியா வந்து கைது செஞ்சதாகட்டும், இப்ப ஈரானே அவங்களோட டீலுக்கு பணி வைக்கிறதுக்காக வந்து நாங்க போர்க்கப்பல அனுப்புறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றதாகட்டும், தனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதை எப்படியாவது அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாந்தோண்டித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரின் கையில் அமெரிக்கா வந்து இப்போ வந்து சிக்கி இருக்கிறது. இந்தியா புறக்கணிக்கக்கூடிய சக்தியாக இல்ல, இந்தியா மிக முக்கியமான ஒரு சக்தியாக மாறிவிட்டது. அதுவும் குறிப்பாக வல்லரசுகளை எதிர்க்க வேண்டும், வல்லரசுகளுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும்னு யார் இனிமே நினைச்சாலும் கூட அந்த இடத்துல இந்தியாவை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நம் நாடு நகர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா தற்போது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. நம்மளை சுற்றி அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் பார்ப்போமே. வங்கதேசத்தில் தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. ஒரு சில இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நடக்கக்கூடிய தள்ளுமுள்ளு பார்க்குறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக அதிகரித்து வரும், குறிப்பாக இந்தியன் நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ல துருக்கியுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய அந்த செல்வாக்கும் அதிகரித்து வருகிறது. இதுவும் வந்து ஒரு அபாயமணி தான் இந்தியாவுக்கு. அதன் பிறகு அமெரிக்கா கடந்த காலங்களில் நடந்து கொண்டது, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மாறி இருப்பது, அதற்கு இந்தியாவுடைய எதிர்வினை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சைனால மிகப்பெரிய ஒரு இன்டர்னல் அக்ரெஷன் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவர்களுடைய அணு ஆயுத சீக்ரெட்ஸ் வந்து கசிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான நம்பர் 2 அதிகாரியே அங்க வந்து சிக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்களும் வந்து ஒரு கொதிப்பான நிலையில தான் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை சுற்றி எப்படி போய்கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில், இந்த கொதிப்பான காலகட்டத்தில் இந்தியா தங்களுடைய நகர்வையும் மிக வலிமையாக வைத்து வருகிறது. இப்போ 2 மிக முக்கியமான செய்தியை இந்த காணொலியில வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்திருக்கிறது அப்படிங்கிறது நோட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதாவது வான்வெளி அப்படிங்கிறது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது இல்ல. ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய வான் எல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்தியாவுடைய வான் எல்லையில ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் எச்சரிக்கை, இதுல வந்து விமானங்கள் பயணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இந்தியா வெளியிட்டிருக்கிறது. இது எந்த நாள்ல அப்படின்னா வருகிற பிப்ரவரி 5, 6 இந்த 2 தேதிகள்ல இந்தியாவுடைய மிக முக்கியமான வான்பரப்புல பறக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட கிலோமீட்டர், அதாவது இது எத்தனை கிலோமீட்டருக்கு இந்த எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2530 கிலோமீட்டருக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஏன் இந்த எச்சரிக்கை? குறிப்பாக இந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜியன்ல இருந்து இந்தியன் ஓஷன் வரைக்குமான அந்த ஸ்ட்ரெச்சில் என்ன நடக்க போகுது, 5, 6 நடக்க போவது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளியாகல. ஆனா இது ஏவுகணை சோதனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தகவலாக தற்போது கசிந்திருக்கிறது. ஏன்னா இந்த அளவுக்கான ஒரு லாங் எக்ஸ்டென்சிவ் கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணக்கூடியது நிச்சயமாக ஒரு மிசைல் டெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இருக்கிறது. மிக நிச்சயமா பார்ப்போம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக மிக முக்கியமான ஒரு வார் சுச்சுவேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஆப்ரேஷன் சிந்தூர்.
நம்மளுடைய படைகள் பெருமளவில் மிக எச்சரிக்கையாக வங்கதேச எல்லையில வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு மிசைல் டெஸ்ட் நடத்த போகுது அப்படிங்கிறது தான் இதுல வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக மாறி இருக்கிறது. இதோடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு மிசைல் வந்து இந்தியா வந்து டெஸ்ட் பண்ண போகுது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆனா இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருகிறது அப்படிங்கிறதே வந்து சர்வதேச அளவுல, குறிப்பாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அளவுல மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஒன்று. அடுத்த முக்கியமான செய்தி, நம்மளுடைய இலக்குகள், மிக குறிப்பா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்ப அந்த வெள்ளை மாளிகை அதிகாரத்துக்கு அவர் வந்தாரோ அப்பையிலிருந்து தொடர்ச்சியாக பண்ண ஒரு விஷயம், என்னை விட யாரும் இங்க பெரியாள் கிடையாது. குறிப்பாக வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து சவுதி உள்ளிட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்ல அடிமையா இருக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு டேர்ம், நான் ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அதை செய்யணும், செய்யலைன்னா நீங்க அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய டாக்டிக்ஸ். இதே தான் இந்தியாவிடமும் செய்தார். இந்தியா ஒரு கட்டத்துல வந்து அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு பணியல அப்படிங்கிறதால இந்தியா வந்து ஒரு டெட் எக்கானமி, இந்தியர்களுடைய பணத்துல தான் புதின் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறார். உக்ரைன் போருக்கே காரணம் இந்தியாவுடைய மணி தான், இந்தியாவுடைய பணம் தான் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு விஷயத்த அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். ஆனா இதற்காக எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இந்திய தரப்புல இருந்து நாம வந்து செஞ்சுக்கல. மிக குறிப்பாக நம்மளுடைய விவசாயம், அப்புறம் நம்மளுடைய இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த ரெண்டு இடத்துலயும், இந்த ரெண்டு மார்க்கெட்லயும் அவங்க வந்து உள்ள வரணுங்கிறது அவர்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவுக்கு இன்று வரை ஒரு துளி இடம் கூட கொடுக்காம அதை நகர்த்துகிறது இந்தியா அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆக்ரோஷமே. வெளிப்படையா பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னு வந்து அவர் வெளிப்படையாக வந்து பேசி அதுதான் கோபத்துக்கு காரணம் சொல்லிட்டு அவர் ஒரு நார்மலைஸ் பண்ணாலும், இதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது இதுதான். ரெண்டாவது, நம்ம சைட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான நெகோசியேஷன்ஸ். இப்போ இந்த நிலையில ட்ரம்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போதுதான் ஐரோப்பிய நாடுகள், நாட்டோ நாடுகள் இப்போ இந்தியா கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. குறிப்பாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா வர்த்தகம் வந்து இனிமே வந்து இயல்பாக இருக்கும், நம்மளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகரிக்கும், நமக்கான ஆக்சஸ் அப்படிங்கிறது பல இடங்கள்ல கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஓரமா வச்சாலும் கூட இது எத்தகைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா இப்ப அந்த ஐரோப்பிய நாடுகள் யாரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஐரோப்பிய நாடுகள் ஒட்டுமொத்தமாக, குறிப்பாக கிரீன்லாந்து இஷ்யூ வந்த பிறகு டென்மார்க் வந்து எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு அமெரிக்க இராணுவத்துடைய அதிகாரி எங்க காலை வச்சாங்கன்னா நாங்க சுடுவோம் அப்படின்ட்டு டென்மார்க்குடைய தலைவர் வெளிப்படையாக வந்து எச்சரித்தார். ஆனாலும் கூட ட்ரம்புடைய அதிகாரம், அமெரிக்க இராணுவத்துடைய பலம் என்ன அப்படின்னு இந்த நாட்டோ நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக குறிப்பாக தெரியும். ஸோ அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியாக ட்ரம்பை வந்து எதிர்க்க முடியாது, அதே நேரத்துல நம்மை நாம் வலிமைப்படுத்தக்கூடிய இடத்துலயும் வந்து நம்ம இறங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்தியாவோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 18 ஆண்டுகள் அப்படின்னா காங்கிரஸ் காலத்திலிருந்து இது வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்து வருகிறது. ஸோ இந்த சூழல்ல தான் இப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் அப்படின்ட்டு வந்து இது வந்து பேசப்படுது. இது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத மிக சுருக்கமாக வந்து நம்ம பார்ப்போம். இப்ப இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தோடைய 2வது பொருளாதாரமா இருக்கக்கூடிய ஐரோப்பா, அதுக்கப்புறம் வந்து உலகத்தோடைய 4வது பொருளாதாரமாக தற்போது இருக்கக்கூடிய இந்தியா, இரண்டும் ஒரே தட்டில் வந்து இணைகிறது. இதோடைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டோடைய மிக முக்கியமான ஒரு லைன் அப்படிங்கிறது அதுதான். இப்ப இதன் மூலியமா என்ன நடக்கும், என்ன நமக்கு நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஏற்றுமதி அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 6,40,000 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி, இந்தியாவுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த ஏற்றுமதி விஷயத்துல தான் நம்மள வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தார். குறிப்பாக இப்ப நம்மளுடைய திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல குஜராத்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு செக்கு, இதன் மூலியமா இந்திய அரசு பணியும்னு அவர் திட்டமிட்ட அந்த இடம் அப்படிங்கிறது இதுதான்.
இவர்களுடைய ஏற்றுமதிக்கான அந்த கழுத்தை வந்து நம்ம நெரிச்சோம் அப்படின்னா இவங்க இந்தியா நம்மளுடைய வழிக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து தப்பு கணக்கு போட்டார். ஆனா இப்போ நடந்திருக்கிறதே வந்து வேற. அதுவும் அதை செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் அமெரிக்காவுடைய உற்ற தோழனாக நேற்று வரை இருந்த ஐரோப்பிய நாடுகள். ஏன்னா ட்ரம்ப்புடைய மனநிலை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மிக தெளிவாக அறிந்துதான் இதை நோக்கி ஐரோப்பிய நாடுகள் நகர்ந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். கிட்டத்தட்ட குளோபலா 25% ஆஃப் ஜிடிபி வைத்திருக்கக்கூடிய இரு பெரு தேசங்கள் அப்படிங்கிறது இதன் மூலியமாக வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்த ஏற்றுமதி தொடர்பாக இருந்த டாரிஃப்ஸ் கிட்டத்தட்ட 9425 டாரிஃப் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான அந்த டாரிஃப் எல்லாமே வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்த உடனே எல்லாமே வந்து அபாலிஷ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து முற்றும் முழுதுமாக வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இது எப்படி நோக்கி நகரும் அப்படிங்கிறத இரு நாடுகளும் இன்னும் வேகமாக இதை உட்கார்ந்து யோசிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து ஒரு தொடக்கம் தான். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல, ஏன் இந்தியாவே கூட எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ட்ரம்ப்புடைய சர்வதேச அழுத்தம் அப்படிங்கிறது பல்வேறு நாடுகளை வெவ்வேறு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து தூண்டியிருக்கு. இன்னொரு விஷயத்த கவனிங்க, இதுல நாம் என்னதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் கூட போனாலும் நம்மளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகரித்தாலும் நம்மளுடைய மார்க்கெட்டை நம்ம ஓபன் பண்ணி இருந்தாலும் நமக்கு எங்க தேவை, நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கெட் லைன் அப்படிங்கிறது நம்ம மூடி இருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விவசாயம், அதுக்கப்புறம் வந்து பால் உள்ளிட்ட இந்த டைரி ப்ராடக்ட்ஸோடைய இது. ஸோ இந்த மார்க்கெட்ல ஐரோப்பிய நாடுகளும் உள்ள வர முடியாது. அப்போ இந்த அக்ரிமெண்ட்லயே இந்தியாவுடைய அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் அப்படிங்கிறது இதுதான். இதைத்தான் அமெரிக்காவிடம் இந்தியா எதிர்பார்த்தது. ஆனா அமெரிக்கா அதுக்கு பணியாம அதுக்கு அப்படியே நீட்டிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர்களே வந்து நாங்க வரியை குறைக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப்புடைய எடுபடிகளா இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியா வந்து வெளியே பேசாம அவங்க வந்து நேரடியா இந்தியாவிடம் பேசாம மீடியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும். நாங்க 25% குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டை தான் நாம அமெரிக்காவிடம் வந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வின் அண்ட் வின் சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா தான் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஸ்திரமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கான மிக முக்கியமான ஒரு நகர்வுகள் தான் இது எல்லாமே. ஸோ இது ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஏற்கனவே IMF கணிப்பின்படி 2028 உலகத்தின் 3வது பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே வந்து கணிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கணிப்பை மேலும் மேலும் உறுதி செய்யும் விதமாக, வலிமைப்படுத்தும் விதமாகத்தான் தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் குறிப்பா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 7 நாடுகளோட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்கோம். UAE, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, ஒமான், நியூசிலாந்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து டைவர்சிஃபை பண்றோம், நம்மளுடைய பொருட்கள், நம்மளுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் சென்றடையணும்னு நம்ம எப்படிலாம் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் தான் இது எல்லாமே. இந்த அமெரிக்காவுடைய டாரிஃப் வந்த போது இங்க லோக்கல்லேயே மிகப்பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது இருந்தது. குறிப்பாக திருப்பூர் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்களாகட்டும், இதுல இந்திய அரசு வந்து தோல்வி அடைந்து விட்டது, இதை இன்னும் வந்து சரி செஞ்சிருக்கலாம், இது இந்திய வெளியுறவுத்துறைய தோல்வி அப்படின்னு தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இந்திய அரசு தரப்புல இருந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லப்பட்டது. அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும், அதனால அதை பண்ண முடியாது. ஆனா இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை வந்து ஓப்பன் பண்றதுக்கான மிக முக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுவும் ஐரோப்பா அப்படிங்கிறது மிக முக்கியமாக, எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பதிவோட இறுதியா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வைத்து வரக்கூடிய நகர்வுகள், குறிப்பா வெனிசுலால போய் அவங்களுடைய அதிபர் மதுரோ வந்து நேரடியா வந்து கைது செஞ்சதாகட்டும், இப்ப ஈரான்ல வந்து ஈரானே அவங்களோட டீலுக்கு பணி வைக்கிறதுக்காக வந்து நாங்க போர்க்கப்பலை அனுப்புறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றதாகட்டும், தாண்டோண்டித்தனமாக தனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதை எப்படியாவது அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாண்டோண்டித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரின் கையில் அமெரிக்கா வந்து இப்போ வந்து சிக்கி இருக்கிறது.
அதை தாண்டி அந்த அமெரிக்கா சிக்கியிருந்தாலும் கூட 2029 வரைக்கும் அவர் தான் வந்து அந்த பதவியில் இருக்க போறார் அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த அமெரிக்க அதிகாரமும் அவருடைய அந்த கட்டை விரல் அசைவுக்கு ஏற்றபடிதான் ஆடும் அப்படிங்கிற விஷயம் எல்லா நாடுகளுக்குமே தெரிஞ்சிச்சு. மிக குறிப்பாக இவ்வளவு நாளா அமெரிக்காவுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து கவனித்து வந்த ஐரோப்பிய நாடுகளே வந்து முழிச்சு இப்பதான் வந்து அவங்க வெளில வர்றாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல ஐரோப்பிய நாடுகள் இப்ப இட்டலி ஒரு டிஃபென்ஸ் சைன் அப்படின்னுங்கிறது வந்து பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு நாடோட. ஸோ தொடர்ச்சியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய நாடுகள், மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நட்பு நாடுகள், இந்த 3 கேட்டகரியில தான் வந்து இப்போ வந்து ஒட்டுமொத்த உலகமே வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடத்த நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவா இருக்கு. அதோடைய ஒரு நகர்வு தான் இப்போ இது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் தொடர்ச்சியாக நடக்க போகுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே சூழல்ல நம்மளுடைய ஒரு அதிகாரி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், குறிப்பாக நம்மளுடைய டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து இப்போ ஈரான்ல இருக்கிறார். ஸோ பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதங்கள்ல இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சைடு இந்த வளர்ச்சியை முன்னிறுத்தியும் தேவையில்லாத பதற்றத்தை குறைக்கும் விதமாகவும் ரவுண்ட் த கிளாக் இந்தியா 360 டிகிரில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கக்கூடிய செய்தி. நம்மளுடைய குடியரசு தின விழால அவங்களுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றதும் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இது அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி இந்தியா புறக்கணிக்கக்கூடிய சக்தியாக இல்லை, இந்தியா மிக முக்கியமான ஒரு சக்தியாக மாறிவிட்டது. அதுவும் குறிப்பாக வல்லரசுகளை எதிர்க்க வேண்டும், வல்லரசுகளுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும்னு யார் இனிமே நினைச்சாலும் கூட அந்த இடத்துல இந்தியாவை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நம் நாடு நகர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அது வரக்கூடிய காணொலிகளை இன்னும் விரிவாகவே பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.